எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். மனுஷனோட மூளையோட எடை 1 கிலோ, யானையோட மூளையோட எடை 5 கிலோ, ஒரு திமிங்கலத்தோட மூளையோட எடை 9 கிலோ. இந்த உலகத்திலே புத்திசாலி யாருங்க? கண்டிப்பாக மனுஷன் தானே. ஸோ மூளையோட எடைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் வெறும் 1.2 கிலோ மூளை தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் அதில் வந்து 80 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. ஸோ நம்ம மூளையோட கெப்பாசிட்டிங்கிறது அபரிதமானது. அதே சமயம் நம்ம மூளையை இன்னும் ஸ்ட்ராங்காக்க சில எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். இதெல்லாம் ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸசைஸு, போரிங்கான எக்ஸசைஸ் கிடையாது. நல்லா சாப்பிடுங்க, பாதாம் சாப்பிடுங்க, வல்லாரக்கீரை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பழைய டெக்னிக்லாம் நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே புது எக்ஸசைசஸ். வாங்க எக்ஸசைசஸ்லாம் ஒன்றொன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஜாலியான எக்ஸசைசஸ் நம்மளோட மூளையோட ஞாபக சக்தி அதிகரிக்கும், நம்மளோட ஃபோக்கஸ் அதிகரிக்கும், நம்மளோட கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்கல்ச் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கல்ச் டேபிள்ல இருக்கக்கூடிய நம்பர்கள் வந்து 1ல இருந்து 25 வரைக்கும் ரேண்டமா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, நீங்க இந்த நம்பர்களை வரிசையா வேகமா படிக்கணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் வந்து 30 நொடிகள். இந்த 30 நொடிகள்ல உங்க தலையை ஆட்டாம ஸ்கிரீனுக்கு நேராவே பார்த்துக்கிட்டு அந்த 1 2 3 அப்படிங்கிறத வேகமா அந்த எங்க இருக்குன்னு பார்த்து கவுண்ட் பண்ணுங்க. உங்களோட டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 30 நொடிகளுக்குள்ளே எண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், உங்களோட மூளையோட தகவல்களை கிரகிக்கும் திறன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதே சமயம் இந்த மாதிரி நீங்கள் தலையாட்டாமல் அந்த நம்பரை தேடும்போது உங்கள் கண்களோட பெரிஃபரல் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புறப்பார்வை அதிகமாகுது. இப்போ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இப்போ ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு வரிசையாக சில வார்த்தைகள் கொடுக்கப்படும். அந்த வார்த்தைகள் ஒரு கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வார்த்தையோட கலர் நிறத்தை தான் நீங்கள் சொல்லுமே தவிர அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு நீலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், அது வந்து கருப்பு நிறத்தில் எழுதியிருப்பேன். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா கருப்பு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது என்ன கலரில் இருக்கோ, என்ன நிறத்தில் இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கள். இப்போ ஒன்று காமிச்சிக்கிட்டே வரேன், வேகமாக சொல்லிகிட்டே வாங்க. தமிழ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கிலீஷ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க சொல்லி முடிச்சிட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஏன் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது. நம்ம மூளையில் வலது மூளை இடது மூளைன்னு இருக்குது. வலது மூளை வந்து நிறத்தை கண்டுபிடிக்க உதவி செய்யக்கூடிய ஒரு பகுதி வலது மூளை. அதே சமயம் இடது மூளை வந்து அந்த வார்த்தைகளை படிக்க பயன்படுத்துறது. இப்போ நீங்கள் உங்கள் கண்களால் இதை பார்க்கும்போது உங்களோட இடது மூளை ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறதா இருந்துச்சுன்னா உங்களால் வார்த்தைகளை தான் அதிகமாக படிக்க முடியும், நிறத்தை கரெக்டாக படிச்சிருக்க மாட்டீங்க. இதே உங்களுக்கு வலது மூளை அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னா நீங்கள் நிறத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் இடது மூளை வலது மூளை ரெண்டையுமே கனெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பயிற்சி உங்களோட கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்கும். அடுத்து 3வது மூளைக்கான பயிற்சி. இப்போ வந்து கண்ணை மூடிட்டு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். உதாரணத்துக்கு கண்ணை மூடிட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வரையலாம். ஒரு வட்டம் வரையலாம், ஒரு முக்கோணம் வரையலாம், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர்னு வரையலாம். அதுக்கப்புறமா உங்கள் பேரையே வந்து நீங்கள் எழுதலாம். பட் இது எல்லாமே வந்து கண்ணை மூடி கண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். மொபைலில் டைப் பண்ணுறது கூட கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களோட
அந்த தசைகள் ஞாபக சக்தி அப்படிங்கறத அதிகப்படுத்தக்கூடிய கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ அடுத்து ரெண்டாவது செட்டுக்கு வருவோம். இதுல வந்து உங்க விரல்களை யூஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வலது கை, இந்த வலது கை வந்து நம்ம நல்லா இறுக்கமா அழுத்தி பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி 90 செகண்டுகள், அதாவது 1.5 நிமிஷம் கவுண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம வலது கையை அழுத்தி பிடிச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மூளைக்குள்ள எளிதா போகக்கூடிய திறன் அதிகரிக்குது. அதே மாதிரி நம்ம இடது கையை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஞாபகங்கள் உள்ள போகுதுன்னு சொன்ன வலது கையை அழுத்தி பிடிச்சிருக்கும் போது, அதே மாதிரி இந்த மாதிரி இடது கையை 90 செகண்டுகள் அழுத்தி பிடிக்கும் போது நம்மளுக்கு ஞாபகங்கள் அப்படிங்கிறது மனசுல பதிஞ்சு ஞாபக சக்தியா மாறுது. இடது கையை 90 செகண்ட் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிருக்கும் போது எப்பெல்லாம் ஓய்வா இருக்கீங்களோ அந்த சமயத்துல இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், இப்போ நீங்க வந்து 2 கைகளை யூஸ் பண்ண போறீங்க. 2 கைகளை யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்க வலது கையை யூஸ் பண்ணி சர்க்கிள், வட்டம் போடுங்க. இப்போ இடது கையை யூஸ் பண்ணி முக்கோணம் போடுங்க, ட்ரையாங்கிள். இப்போ என்ன பண்றீங்க, இடது கையில் முக்கோணம் போட்டுட்டு இருக்கிறீங்க, வலது கையில் சர்க்கிள் போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்க. ஒரு கையில் சர்க்கிள், இன்னொரு கையில் முக்கோணம். ஃபஸ்ட்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் ஒரு ஸ்டேஜில் நம்ம கண்கள் இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பட் ஸ்டில் நான் கரெக்டாக பண்ணுறேன்னு எனக்கே தெரியலன்னு வைங்களேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு வலது கை இடது கைக்கு கொடுக்குறீங்க. அப்படியே சுவிட்ச் ஓவர் பண்ணி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வலது கையில் ட்ரையாங்கிள் போடுறீங்க முக்கோணம், இடது கையில் சர்க்கிள் பண்ணுறீங்க. இப்போது இடது கையில் சர்க்கிள், வலது கையில் ட்ரையாங்கிள். ஸோ இது பார்க்கறதுக்கு சுலபமாக இருக்கான்னு தெரில. நீங்கள் இப்போ செஞ்சு பாருங்கள், எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே வந்து நம்ம வலது இடது பக்க மூளையோட ஒருங்கிணைப்பு திறனை அதிகப்படுத்தி நம்மளோட கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துது. அடுத்து ஃபிங்கர் எக்ஸசைஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த கையில் 2 அப்படின்னு இந்த மாதிரி செய்யுங்க, இந்த கையில் 3 அப்படின்னு செய்யுங்க. ஸோ வலது கையில் 2, இடது கையில் 3. இப்போது இதே விஷயத்த அப்படியே மாற்றி செய்கிறீங்க. அதாவது இடது கையில் 2, வலது கையில் 3. இப்போ மறுபடியும் மாற்றி செய்கிறீங்க, 2, 3. ஸோ இப்போ ரெண்டையும் ஒரே சமயத்தில் நம்ம செய்கிறோம். 2, 3, 2, 3, 2, 3. இதே மாதிரி 20 டைம்ஸ் செய்யுங்க. அடுத்த பயிற்சி என்னன்னா, வழக்கமாக நம்ம வலது கை பழக்கம் உடையவர் அப்படின்னா வலது கையில் நம்ம செய்கிற விஷயங்களை இடது கையில் செய்யுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்போது தலை சீவுறதே வந்து நம்ம வலது கையில் சீவுறோம். அப்போது இடது கையில் நம்ம தலை சீவுறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை பண்ணலாம். இல்லை காலையில் எந்திரிச்சோடனே நம்ம மூளையை ஸ்ட்ராங்காக்க வலது கையில் ப்ரஷிங் பண்ணுறதுக்கு பதிலாக இடது கையை யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷிங் பண்ணி பாருங்கள். ஸோ காலை நேரத்திலே நீங்கள் வந்து உங்கள் மூளைக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஏன் சாதாரணமாக ஒரு தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா கூட அந்த தோசையை வலது கையில் ஊற்றுறதுக்கு பதிலாக இடது கையில் தோசையை ஊற்றுங்க. ஸோ காலை நேரத்திலேயே சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம மூளையை சுறுசுறுப்பாக்கும். ஒருவேளை இடது கை பழக்கமுடையவராக இருந்தால் நீங்கள் வலது கையை யூஸ் பண்ணுங்க இந்த பயிற்சிக்கு. இப்போவே இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். வழக்கமாக லைக் பட்டன் கீழே இருக்குல்ல, வீடியோ கீழே, அதை வலது கையில் ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களோட நான் டாமினன்ட் ஹேண்டான இடது கையை யூஸ் பண்ணி அதே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இதுவுமே ஒரு பயிற்சி தான். இப்போ அடுத்து மூணாவதாக நான் சொல்லக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது கேம்ஸ் விளையாடுறது, அதுலேயும் மொபைலில் கேம்ஸ் விளையாடுறது. ஸோ இது நல்ல கவனமாக கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கேம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நம்ம வழக்கமாக விளையாடக்கூடிய இந்த பப்ஜி, கேண்டி கிரஷ், இந்த மாதிரிலாம் கேம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து அடிக்ஷன் உண்டாக்கக்கூடியது. அதாவது நம்ம வந்து போதை பழக்கம் மாதிரி நம்ம வந்து அந்த கேமை விட்டு வெளியவே வர முடியாதபடியான அடிக்ஷன் உண்டாக்கக்கூடிய கேமை நான் விளையாட சொல்ல கிடையாது. நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. நாம் விளையாடக்கூடிய கேம்ங்கிறது நம்ம திங்க் பண்ணி விளையாடக்கூடிய கேம். ரிசர்ச் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடும்போது நம்மளோட முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது மூளைக்கு அதிகமாகுது. அதே சமயம் ஞாபக சக்தி அதிகரிக்குது. ஸோ எந்த மாதிரி கேம்ஸ் நம்ம விளையாடலாம் மொபைலில் அப்படின்னா, இப்போ செஸ் கேம் விளையாடலாம், சுடுகோ அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் பசில் கேம் இருக்கு, மொபைல்லேயே ஜிக்ஸா பசில் கேம் இருக்கு, மோனோபோலி அப்படிங்கிற கேம் இருக்கு, 2048 அப்படிங்கிற கேம் இருக்கு, ரிடில்ஸ்னு ஒரு கேம் இருக்கு, ஸ்கிராபிள்ஸ்னு ஒரு கேம் இருக்கு, லூமோசிட்டி அப்படிங்கிற கேம் இருக்கு, பிரெயினிட்டான் அப்படிங்கிற கேம் இருக்கு. நிறைய கேம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து மூளைக்குனே தனியாக உள்ள கேம்ஸ். இதை அழகா டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். அதே சமயம் இந்த ரம்மி அந்த மாதிரிலாம் வந்து மோசமான சில விஷயங்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு ஆன்லைனில். சூதாட்டம்,
அந்த விஷயத்துக்குள்ளலாம் நம்ம போயிடக்கூடாது. இந்த பப்ஜி போன்ற காசு கேட்டு நம்மள அடிக்ஷன் ஆக்கக்கூடிய விளையாட்டுகளையும் போயிடக்கூடாது. ஸோ இந்த கேம்ல வந்து நீங்க தனியா இருக்கீங்க, விளையாட ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம மொபைல் யூஸ் பண்ணி விளையாட சொல்றது. அதே சமயம் விளையாட ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய கேம்ஸ் இருக்கு, தாயம் இருக்கு, பல்லாங்குழி இருக்கு, இதெல்லாம் கூட வந்து நம்ம கொஞ்சம் மூளையை யோசிச்சு கரெக்டா காய் நகர்த்தணும். லக்கு அதுல 50% லக்கு இருந்தாலும் இன்னொரு 50% எப்ப எந்த காயை நகர்த்தணும் அப்படிங்கிற கணித்தல் ரொம்ப முக்கியம். ஈவன் கேரம் போர்டு கூட ஒரு நல்ல ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ், நம்மளோட மசில், நம்மளோட தசைகளோட வலு பிளஸ் தசைகளோட துல்லியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடியது கேரம் போர்டு. தாராளமா அந்த கேரம் போர்டு கூட விளையாடலாம். ஸோ கேம்ஸ்க்கு அடுத்து 4வது விஷயம் என்னன்னா, நம்ம மூளை எப்பவுமே ஒரு ஆட்டோ பைலட் முறையில் இறங்கும். அதாவது விமானத்தை ஓட்டும்போது விமானி சில சமயம் ஆட்டோ பைலட் அப்படிங்கிற சுவிட்சை ஆன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கூலா உட்காந்துக்கலாம். விமானம் தானா அதோட பாதையில பறக்கும். அதே மாதிரிதான் நம்ம மூளை பல விஷயங்களை செஞ்சு பழகி சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம், அதுல கவனத்தை செலுத்தவே மாட்டோம், தானா அந்த விஷயத்தை பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியில முக்கியமான விஷயமே இந்த ஆட்டோ பைலட் மோட கட் பண்றது தான். தானியங்கி மூளை எப்படி கட் பண்ணலாம்? டெக்னாலஜி நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து ஒருத்தரோட பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க ஃபோன் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுருப்போம், அதெல்லாம் எழுதி வச்சுருப்போம். அட்லீஸ்ட் முக்கியமானவங்க பேர் எல்லாமே நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு ஃபோனில் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனில் பதிவு பண்ணிடுறதுனால நம்மளோட நெருங்கிய உறவினரோட நம்பர் கூட நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10-20 நம்பராவது நம்ம மனப்பாடு பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது முக்கியம். அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு. கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுல நம்ம மைண்டை யூஸ் பண்ணி சாதாரண கணக்குகள்லாம் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ஒருவேளை அது முக்கியமான டிரான்சாக்ஷன்னா அப்போ மறுபடியும் கால்குலேட்டர் எடுத்து ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு டே பிளானர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வைப்போம். அப்படி பேப்பரில் வரிசையாக லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சாலும் நாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த லிஸ்ட்டை பார்த்து நம்ம ஞாபகப்படுத்திக்காமல் நம்ம யோசித்து பார்த்து இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த விஷயங்களை பண்ணோம்னா அதுவுமே மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். சாதாரணமாக இப்போது வார்த்தைகள் கூட அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம யோசித்து பார்க்கறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுறோம். தமிழ்லேருந்து ஒரு விஷயம் இங்கிலீஷில் நம்ம வார்த்தையை யோசிக்கணும்னா கூட அதுக்கு கூட ஒரு சோம்பேறித்தனம். உடனே கூகுளில் வந்து நவாப்பழம் அப்படின்னா நவாப்பழம் அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷில் என்னன்னா நவாப்பழம் இன் இங்கிலீஷ் அப்படின்னு உடனே கூகுளில் டைப் பண்ணோன்னா உடனே அதுக்குரிய ஆன்சர் வந்துடுது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க என்ன விடை இருக்கும்னு. தெரியலன்னா அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.